இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. தனிப்பட்ட முறையிலும் மகிழ்ச்சியான செய்தி, தமிழகத்துக்கும் மகிழ்ச்சியான செய்தி, தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. திமுகவுக்கு சார் துக்க செய்தி, துக்க செய்தி. ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க நேரம். 3 வழக்குகள் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தது. சொல்லி வைத்தார் போல 3 வழக்கிலும் செருப்படி வாங்கியது திமுக. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ற மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு, அதான் நான் துப்புறேன். கிட்னி முறைகேடு தொடர்பாக மேல்முறையீடு செய்திருந்தார்கள் என்று நான் கூறியிருந்தேன். ஏன் இந்த கிட்னி முறைகேட்டில் விசாரணை தொடங்கவில்லை என்பதையும் நான் சொல்லியிருந்தேன். சும்மா பேச்சு. தமிழக அரசு எப்பாடுபட்டால் இந்த விசாரணை சிபிஐக்கு போய்விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பது நன்றாகவே தெரிகிறது. குறியாக இருக்கிறார்கள். என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? குற்றவியல் வழக்குகளில் மிக அதிகமான செல்வாக்கு படைத்த, அதிகமாக ஃபீஸ் வாங்கக்கூடிய அவர் திரு ரோஹத்கிக்கு அடுத்தபடியாக இவரை சொல்லலாம். கிரிமினல் மேட்டர்ஸில் இவர் தான் டாப்பு. சித்தார்த் லூத்ரா ஒரு மூத்த வழக்கறிஞர், எப்படியும் ஒரு 30 ரூபா வரும். நம்ம பணம் கிட்டத்தட்ட 1 கோடியிலேருந்து 2 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க இந்த 3 வழக்குக்கு மட்டும், ஒரே ஒரு நாளில் மட்டும். சரியா? இதில் யாருடைய பணம்? இவங்களுடைய பணம். இதை பாரு, தெரு தெருவா பேப்பர் பொறுக்கி, பிளாஸ்டிக் பொறுக்கி, வீட்டு வேலை செஞ்சு, கூலி வேலை செஞ்சு, பால் பாக்கெட் வாங்கி கொடுத்து நாலு பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஏழைங்களோட பணம். நாளைக்கு சொல்ல முடியாது அவங்க ஆளுங்க அதாவது எங்களை அடித்ததுனால செருப்பு பிய்யல, ஏற்கனவே பிஞ்சி இருந்த செருப்பினால தான் எங்களை அடிச்சாங்கன்னு சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் உண்மை என்னன்னா, இந்த 3 வழக்கிலும் அவர்கள் எதிர்பார்த்த தீர்ப்பு அவர்களுக்கு வரவில்லை. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஜெயிக்கிறேன்டா, ஜெயிக்கிறேன். இந்த 3 வழக்கிலும் தமிழக மக்களுக்கு ஏதாவது நன்மை பயக்கக்கூடிய விஷயம் இருக்க முடியுமா என்றால், இவர்கள் சென்றதற்கு எந்த நன்மையும் கிடையாது. ஆனால் உச்சநீதிமன்றம் கொடுத்த ஆணைகள் இருக்கு பாருங்க, உத்தரவுகள் இருக்கு பாருங்க, அது நமக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படின்றத நம்மளால நம்பலாம். ஏன் அப்படின்னா, உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டு 1 மாத காலம் கடந்தும் 24/9/2025 அன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இதே வழக்கு, கிட்னி வழக்கு விசாரணைக்கு வந்தபோது, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. அரசு வழக்கறிஞர்கள் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறோம் என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னதும் நீதிமன்றம் சரி பஸ் அப்படின்ட்டு தூக்கி வச்சுட்டாங்க. நான் ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு இங்கே வேற என்ன கேட்குறேன்? அந்த சிறப்பு விசாரணை குழுவை அமைக்கலாம் என்ற அந்த உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றம் விடுத்த அந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு சென்று பார்த்திருக்கிறார்கள். அந்த அறிவு இருக்குல்ல, அப்புறம் ரொம்ப ஓவரா சளம்புற, அது அப்படியே பழக்கமாயிருச்சுமாப்ல. முதல்ல அப்படியே விட்டு பார்க்கறதா, முடியலன்னா அடுத்த நிமிஷமே பெண்டாயிரம் தான். ஆரம்பத்திலேயே நீதியரசர்களுடைய துணியை பார்த்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லை நீங்கள் அந்த எஸ்ஐடி இருக்கிறத பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் சாரி யுவரான, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து, அதில் பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் மீது களங்கம் ஏற்படுத்தும் விதம் சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்துக்கள் தான் எங்களுக்கு பிரச்சனை. படுத்தே விட்டான் ஐயா. ஏன் வேதனை அளிக்கிறது என்றால், நீங்க 5 அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகளோட பட்டியல் வாங்கிட்டீங்கன்னா, அப்ப மற்ற அதிகாரிகள் எல்லாம் நேர்மை இல்லாத அதிகாரிகள் என்பது போன்ற தோற்றம் ஏற்படுகிறது. சொன்னீங்க சார். அந்த எஸ்ஐடின்னு ஆரம்பிச்சாரு, நாங்கள் அதில் தலையிட விரும்பவில்லைன்னு சொன்னோன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இது ஆர்கியூ பண்ணா அடி தான் விழுன்னு தெரிஞ்சு போச்சு. ஒண்ணுமே பேசல. யோ, இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. வித்ட்ரா பண்றதுக்கு அசிங்கமா இருக்கு. இதான் மேட்ரு. ஃபைல் பண்ணிட்டாங்க. இந்த பெஞ்சில் வரும்ன்றது நேற்று நைட்டு தான் தெரியும், இந்த நீதிபதிகள் முன்பு வரும் என்பது. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு இந்த நீதிபதிகள் முன்பு வந்ததும் என்ன நடக்க போகிறது என்பது சித்தார்த் லூத்ராவுக்கு தெரிந்திருக்கும். அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? பயப்படிதானே செய்வான். லேஸ் வாட்டா கேளுங்க. ஸோ போய் இந்த எஸ்ஐடியை ரத்து பண்ணுங்க, நாங்களே விசாரிக்கிறோம் அப்படின்ட்டு தான் பெட்டிஷனு. ஆனால் அதை ஆர்கியூ பண்ணா இன்னும் 2 அடி சேர்ந்து விடுன்னு சொல்லிட்டு அந்த மேட்ரையே தொடல. எங்க யாருக்கிட்ட மாட்டி விட்டுருக்க? சரி, ஸ்டைலா சமாளிக்கிறேன். அதனால சார், அந்த ப்ரூவன் இன்டெகிரிட்டின்னு ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் மனசு வலிக்குது அப்படின்னு சொன்னோடனே, சரி உன் வலிக்கு மருந்து தரட்டு நீதிமன்றம் சொன்னானுவ ப்ரூவன் இன்டெகிரிட்டி என்று சொல்லியிருப்பதன் மூலமாக
மாநிலத்தில் உள்ள இதர காவல்துறை அதிகாரிகள் நேர்மையற்றவர்கள், அது ப்ரூவன் இன்டெகிரிட்டி இல்லாதவர்கள் என்று பொருள் அல்ல. அதை மட்டும்தான் இந்த தீர்ப்பை பற்றி சொன்னாங்க. எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா அவ்வளவுமே போச்சுடா. ஸோ மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவில் உச்சநீதிமன்றம் தலையிடவில்லை என்றால் என்ன பொருள் என்றால், ஒரு கேடு கேட்ட கேரக்டரை ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. எஸ்ஐடி விசாரிக்க வேண்டும். எத்தனை பேர் கிட்னி பறிபோய் இருக்கிறதோ அத்தனை எஃப்ஐஆர்களை பதிவு செய்ய வேண்டும். மாதந்தோறும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண வேண்டும். விசாரணையில் என்ன முன்னேற்றம் என்று இப்போது 1க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்கள் வர இருக்கிறது. இதற்கு மேல் பிரேமானந்த் சின்ஹா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையை காப்பாற்ற முடியாது. சனியனுக்கு தந்தி அடிச்சுட்டு இனி உன்னை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. எந்த மருத்துவமனைக்காக நிலம் வாங்குவதற்கு உழைத்தாரோ பிரேமானந்த் சின்ஹா எஸ்பியாக, அதே பிரேமானந்த் சின்ஹா கையால் அந்த மருத்துவமனைக்கு பூட்டு போட இருக்கிறார். நான் அப்பவே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? யாரோ ஒரு முதலாளி எங்கேயோ இருந்து எனக்கு பொறுப்பெல்லாம் கொடுத்து என்னை முதலாளி மாதிரி வச்சு பார்க்குறான். அதுல மண்ணள்ளி போட்டாதையா. பொயட்டிக் ஜஸ்டிஸ்னு சொன்னேன். ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு நிலத்தை விற்க மாட்டேன்னு சொன்னோன்னெல்லாம் பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளினது இதே பிரேமானந்த் சின்ஹா தான். தனலட்சுமி மருத்துவமனைக்காக, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனைக்காக இன்னைக்கு அதே பிரேமானந்த் சின்ஹா தான் சீல் வைக்க போறதுக்கு. ஸோ இது நடக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நடந்துச்சு. எனக்கு அளவு கடந்த சந்தோஷம். 4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். இப்ப எஸ்ஐடி விசாரிக்கிறாங்க அப்படின்னு வைங்க சார், எஃப்ஐஆர் பதிவு பண்ணா அமலாக்கத்துறை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தீங்க. ஆமா, எப்படிமா வராம போகும்? காத்து கொண்டு இருக்கிறது அமலாக்கத்துறை. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியல நீங்க அந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நுழைந்து ஓனர் கிட்னி எடுக்கணுன்றதுக்கு இடி அதிகாரிகளுக்கு ரொம்ப நாள் ஆசை. நீ ஊர்ல இருக்க கிட்னி எடுத்துல உன் கிட்னி நான் எடுக்கிறேன் வா அப்படின்ட்டு காத்திருக்கிறார்கள். எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. விரைவில் வருவார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஏன் டிஎம்கே இந்த மேட்டரை இவ்வளோ டிஃபெண்ட் பண்ணுதுன்னா, டிஎம்கேவோட பணம் அங்கே வெள்ளையாக்கப்படுகிறது. யார் யாரெல்லாம் உன்னாட சொன்னது? நம்ம சரோஜாக்கா, உங்க ஸ்டெப்பு அண்ணி ஸ்டெப்னி. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் இஸ் ஹோல்டிங் தி மணி ஆஃப் டிஎம்கே. அதனால தான் ஆண்டாளர்கள் கல்லூரியை அவர்கள் மூலமாக வாங்கினார்கள் என்பதெல்லாம் நான் குறிப்பிட்டேன். நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? அந்த ஓனர் பையன் அந்த கதிரவன் மேலே 100 செக் பவுன்சிங் கேஸ் இருக்குதுன்னு சொன்னேன்னா, அப்படி இருக்கும்போது எப்படி திடீர்னு ஆண்டாளர்கள் காலேஜெல்லாம் ஒரு பெரிய அளவில் வருமானம் தராத ஒரு கல்லூரியை எதற்கு வாங்க வேண்டும்? சார் உங்களை என்ன சார் பண்றது? நியாயமா பார்த்தா அரெஸ்ட் பண்ணணும். பண்ணிடுங்க. ஸோ டிஎம்கேவோட பேக் போன் அங்கே இருக்கு. ஸோ இடி உள்ள வந்துச்சுன்னா நிறைய பேர் மாட்டுவாங்க, பல டிரான்சாக்ஷன்ஸ் மாட்டோம். இதுக்கு தான் அரசே சேர்ந்து. என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? அவங்களுக்கும் தெரியும், கிட்னி விசாரணைக்கெல்லாம் எதிர்த்து நீங்கள் உச்சநீதிமன்றம் போனால் ஜனங்க கடும் கோபம் அடைவார்கள் என்பது திமுக அரசுக்கு தெரியும். இருந்தும் போனதுக்கு காரணம் பண விவகாரம் பூரா மாட்டிக்கணும். இப்போ மாட்டி விட்டார்கள். தொடங்கிருச்சா? தனலட்சுமி மருத்துவமனை கிட்னி எடுத்துட்டு காசை கொடுத்தாங்க. இப்ப அமலாக்கத்துறை கிட்னி எடுத்துட்டு காசு எடுக்க போறாங்க. இந்த இடத்துல இந்த வசனமா? ரைட்டா. கிட்னி எடுத்துருவாங்க, காசு எடுத்துருவாங்க. அதனால் இந்த நாள் இனிய நாள். என்னென்ன ஒன்னு விவரமான ஆள் நினைச்சேன், சொதப்பிட்டு என்ன